இந்த பள்ளி இப்ப நாங்க எங்கட காலத்துல உண்டானது இல்ல, இது எத்தனையோ வருஷ காலம் உண்டானது. இதுல எத்தனையோ மக்கள் தொழுதுட்டு போயிட்டாங்க. மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சான் பூமியில என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அத்தனையும் இந்த பூமி சாட்சியாக நாள கியாமத்திலே சொல்லும். யா அல்லாஹ், இந்த நாள்ல, இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, இந்த கிழமையில, இந்த நாள்ல, இந்த நேரத்துல இவர் இன்னது செஞ்சார், இவர் இன்னது செஞ்சார். ஆக ஒரு சான் பூமியில ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு சென்றாலும் அந்த ஒரு சான் பூமியில என்னென்ன நடந்ததோ அத்தனையும் இந்த பூமி சொல்ல ஆரம்பிச்சிடும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, ஒரு நாளைக்கு இந்த முழு பூமியையும் உசுக்குவோம். ஜில்சால் பூமி அதிர்ச்சி. இன்றைக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு துண்டு துண்டாக அசைச்சு காட்டுகிறார். இன்றைக்கு உலகத்துல நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம், அடிக்கடி இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு துண்டு துண்டாக அல்லாஹ் அசைச்சு காட்டுகிறார். ஒரு செகண்ட் கணக்கு தான், நிமிஷ கணக்கு அல்ல. ஒரு செகண்ட் கணக்கு 5 செகண்ட் 6 செகண்ட் என்ன நடக்குது? அந்த ஊரே இப்போது இல்லை, அந்த ஊர்ல இருந்த பில்டிங்கும் இல்லை, அந்த ஊர்ல இருந்த மக்களும் இல்லை. பெரியார்களே, ஒரு சின்ன அசைவும் அல்லாஹ் ஆங்காங்கே அசைச்சு காட்டுகிறான். அதனால என்ன நடக்குதுங்கிறதே அல்லாஹ் எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறான். ஒரு நாள் சொல்லுகிறான், இந்த முழு பூமியையும் அசைப்போம், முழு பூமியையும் நாம் அசைப்போம். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, ஒரு நாளைக்கு இந்த முழு பூமியையும் அசைப்போம். வகாலல் இன்சான் மா லஹா, மனிதன் கேட்பான், இதுக்கு என்ன பிடிச்சிட்டுது, ஏன் இப்படி அசையுது? மனிதன் கேட்பான், ஏன் இப்படி அசையுது, இதுக்கு என்ன ஏற்பட்டுது? வகாலல் இன்சான் மா லஹா யௌமஇதின் துஹத்திது அஹ்பாரஹா, ஏன்னு சொன்னால் இந்த பூமியில என்ன நடந்ததோ அத்தனை செய்தியையும் இந்த பூமி சொல்லிவிடும். நலவையும் சொல்லும், கெடுதியையும் சொல்லும். நலவை மட்டும்தான் சொல்லுங்கிறது இல்ல. இந்த பூமியில என்னென்ன, ஒரு சான் பூமியில என்னென்ன தவறு நடந்ததோ, யார் யார் என்னென்ன தப்புகள் செய்தார்களோ அது அத்தனையும் இந்த பூமி சொல்லிவிடும். இரண்டாவது சாட்சியாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த பூமியை அல்லாஹ் கொண்டு வருவார். இதனால சொல்லப்படுகிறது, நீங்க பல இடங்கள்ல தொழுங்க. ஒரு சின்ன தொழுகையில பரல தொழுத பிறகு பல இடங்கள்ல தொழுங்க. ஏன்? அவைகள் சாட்சியாக வரட்டும். நீங்க எங்க போனாலும் திக்ர் செய்யுங்க, அது உங்களுக்கு சாட்சியாக வரும். அந்த இடம், நீங்க திக்ர் செய்த இடம், நீங்க பிளைட்ல போனாலும் சரி, நீங்க ட்ரெயின்ல போனாலும் சரி, நீங்க வாகனத்துல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, திக்ர் செஞ்சு கொண்டு போங்க. அவைகள் நாள கியாமத்தினால சாட்சியாக வரும். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த பூமியை சாட்சியாக்குவான். இன்னும் ஒரு சாட்சி தான், அல்லாஹ் எங்கட உறுப்புகளே எங்களுக்கு சாட்சியாக்குவான். ஒவ்வொருவருடைய உறுப்பையும் அல்லாஹ் பேச வைப்பார். இந்த வாய்க்கு நாங்க பூட்டு போட்டு விடுவோம். ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கைகள் எங்களுடன் பேசும். ஒத்தஷ்ஹது அர்ஜுலுஹும், பேசக்கூடிய கைகளுக்கு கால்கள் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இந்த கை சொல்றதெல்லாம் உண்மை. கை கால் மட்டுமல்ல, எந்தெந்த உறுப்புகளுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவானோ அந்த உறுப்புகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சு விடும். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்துல ஒரு நாவுக்கு பேச வைத்திருக்கிறான். எப்படி இந்த நாவு ஒரு சதத்துண்டு, இந்த சதத்துண்டுக்கு பேச வைத்திருக்கிறது போல நாளை கியாமத் நாள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு உறுப்பையும் பேச வைப்பார். ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். அவங்களோட பார்வை, அவங்களோட கேள்வி, அவங்களோட உடம்பிருக்கிற தோள்கள், இவைகள் எல்லாம் சாட்சி சொல்லும். மனிதன் கேட்பான், லிம ஷஹீதும் அலைனா, ஏன் எங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு நீங்க எங்களுக்கு சாட்சி சொல்லுகிறீர்கள்? பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் கண்ணினால தவறு செய்கிறான், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு பார்வை பார்க்கிறான். ஏன்? அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம், கண்ணுடைய சந்தோஷத்துக்காக அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு பார்வை பார்க்கிறான். ஒரு காதுடைய சந்தோஷத்துக்காக ஒரு மனிதன் மியூசிக் கேட்கிறான். மியூசிக் ஏன் கேட்கிறோம்? காதுக்கு இனிமை. ஏன் ஹராமான பார்வை பார்க்கிறோம்? கண்ணுக்கு இனிமை. அவன் சொல்லுகிறோம், கண்ணுக்கு இனிமை, காதுக்கு இனிமை. ஒவ்வொரு மனிதனும் ஏன் ஒவ்வொரு உறுப்பை பயன்படுத்துகிறான்? அதுல ஒரு சந்தோஷம். 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பு பயன்படுத்தப்படுகிறது, அதுல ஒரு சந்தோஷம். இப்ப நாளை கியாமத்தினால் இந்த மனிதன் கேட்பான், கண்ணை பார்த்து, உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நான் இப்படி செய்தேன், நீ இன்றைக்கு எனக்கு விரோதமா சாட்சி சொல்கிறாயா? காதை பார்த்து கேட்பான், நான் உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நான் மியூசிக் கேட்டேன். நீ உனக்கு ஒரு விருப்பம் அந்த காதல மியூசிக் கேட்கிறது, அதுக்காகத்தான் நான் உன்னை கேட்டேன், நீ இன்றைக்கு எனக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறாயா? இந்த 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிறது பேச ஆரம்பிக்கும். பெரியார்களே, சகோதரர், நாம எங்கட கையை பார்க்கிற நேரமும் நினைக்கணும், இது பேசும்.
எங்களை ஒவ்வொரு உறுப்பை பார்க்கிற நேரமும் நாங்க நினைக்கிறோம் இது பேசும். இது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு இரவலாக தந்திருக்கிறான். இவைகள் ஒவ்வொன்று நாள கியாமத்தால பேச ஆரம்பிக்கும். நாம கேட்போம் லிமா ஷஹீதும் அலைனா, ஏன் இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து சாட்சி சொல்கிறீர்கள்? ஆலு அந்த உறுப்புகள் சொல்லும் அந்த கனல்லாஹ், அல்லாஹ் இன்றைக்கு எங்களை பேச வைத்திருக்கிறார். உலகத்துல எப்படி நாவ பேச வைத்திருக்கிறானோ இதே போல நாள கியாமத்தால இந்த ஒவ்வொரு உறுப்பும் சொல்லும் அந்த கனல்லாஹ், இன்றைக்கு அல்லாஹ் எங்களை பேச வைத்திருக்கிறான். அந்த குல்ல ஷை, அவன் தான் அனைத்து உறுப்புகளையும் பேச வைக்கிறவன். அனைத்து உறுப்புகளை பேச வைக்கிறவன், அனைத்தையும் பேச வைக்கிறவன், அனைத்து மஹ்லூக்காத்துகளை பேசி வெளியாக்குறவன் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்றைக்கு எங்களுக்கு பேச வைத்திருக்கிறார். ஆக மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்திட வாழ்க்கை ஒரு பெருமதியான வாழ்க்கை. நாம நினைச்சது போல கழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்றது போல கழிக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. நாம நினைக்கிறது போல அல்ல பெரியார்களே, சகோதரர்களே. ஆக நாம ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை தான், ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை. அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் சொல்றதை பார்த்தா சில நிமிஷத்துடைய வாழ்க்கை. ஆனா நாளை கியாமத்துடைய நாளுடைய வாழ்க்கை முடிவில்லாத கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் விரும்புற பிரகாரம் நாம கழிச்சுட்டால், இந்த 2-3 நிமிஷத்தை நாம அல்லாவும் ரசூலும் சொல்ற பிரகாரம் கழிச்சுட்டால் கோடிக்கணக்கான வாழ்க்கை அல்லாஹ் நாம விரும்புற பிரகாரம் அல்லாஹ் ஆக்கி தருவார். நாம விரும்புற பிரகாரம் நாம என்னென்ன விரும்புறோமோ அத்தனையும் நடக்கும். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததவு, நீங்க என்னென்ன கேட்பீங்களோ அத்தனையும் நான் உங்களுக்கு தருவேன் அல்லாஹ் சொல்றேன். இந்த 2-3 நிமிஷத்தை நான் சொல்ற போல கழிச்சுடுங்க. நான் சொல்றது போல உங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்றதுனால, என்னுடைய நபி சொன்னது போல உங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்றதுனால அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்படி அமைச்சு கொண்டவங்க என்ன சிரமப்படுறாங்க? இன்னைக்கு அவங்க தான் உலகத்துல கண்ணியமா இருக்கிறாங்க, சிறப்பா இருக்கிறாங்க. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்ற போல நடக்கிறவங்களுக்கு தான் கண்ணியம், மதிப்பு, சிறப்பு. அல்லாஹ்க்கு ரசூலுக்கு மாற்றமானவங்களை மக்கள் ஒதுக்குறார்கள், மக்கள் கேவலமாக கருதுகிறார்கள். உலகத்துல கேவலம் ஒரு கேவலம் இல்ல பெரியார்களே, சகோதரர்களே. நாளை கியாமத்தினால் ஏற்படக்கூடிய கேவலத்தை சிந்திச்சு பாருங்க, சிந்தனை செய்து பாருங்க. இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நாமும் நல் அமல் செய்து பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து புனிதர்களாக ஆக வேண்டும், நம்முடைய மனைவி மக்கள் ஆக வேண்டும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் ஆக வேண்டும், பூரா முஸ்லீம்களும் ஆக வேண்டும். அல்லாஹ் உயர்ந்த நோக்கத்தோடு எங்களை ஒரு முஸ்லீமாக படைச்சிருக்கிறார். முஸ்லீமாக படைக்கும் நாம இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளப்படி நடக்க இல்லை என்றிருந்தால், அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்க இல்லை என்றிருந்தால், அவர்களை விலக்கல தவிந்து நடக்க இல்லை, எங்களை போல நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை. முஸ்லீம்களாக நாம் முஸ்லீம்களுக்கு மட்டும் பொறுப்பல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும் பொறுப்பானவர் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. எங்களுடைய ஈமான்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதிகரிப்பு உண்டாக்குவானாக. பாவங்கள் அல்லாஹ் வெறுப்பை ஏற்படுத்துவானாக. பாவங்கள்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் வெறுப்பை ஏற்படுத்துவானாக. நன்மைகள்ல ஆசை ஆர்வத்தை உண்டாக்கி வைப்பானாக. கிருபையான அன்புடையவனே அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்களுக்கு தௌபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ வெறுக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களோட உலக வாழ்க்கையை எங்களுக்கு அழகுபடுத்தி தருவாயாக. ஆகிரத்துடைய வாழ்க்கையை எங்களுக்கு சொர்க்கமாகி தருவாயாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.